ஒரு ஜவுளி கடைக்கு போனால் இந்த ஒரு லட்சம் போய் நீ வாங்கிக்க தேவைன்னு சொல்லக்கூடாது. ஒரு நகை கடைக்கு போகிறோமா, இந்தம்மா பணம் உனக்கு வேண்டியதை வாங்கிக்க சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு சேர்ந்து போவோம் சார், அதில் ஒரு லைஃப் கிடைக்கும் சார், ஆனந்தம். அதை விட என்ன இருக்குய்யா, என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பணத்தை மட்டும் கொடுத்துட்டா போவாது சார், கொஞ்சம் நம்ம மாற்றிக்குவோம். நான் சொல்கிறதில்ல, நானும் செய்கிறவன் தான். 2008 பிஎஃப் லோனு, பிஎஃப்லாம் வந்தது எனக்கு திரும்பி. 2007 ரிட்டையர்மெண்ட்டு, பிஎஃப் வந்தது, ஒரு 3 லட்சம் ரூபா வந்தது. அப்படியே பர்ஸில் வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப நாளாக நகை கேட்டியா, வா போகலாம். நகை கடைக்கு உள்ளே போனோம். அவரும் நல்லா உள்ளே கூப்பிட்டு ராஜ மரியாதை கொடுத்தாரு. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு தான் ராஜ மரியாதை கொடுத்தாரு. உள்ளே போச்சு. ஏன் நான் 3 லட்சம் வச்சுருக்கிறதுன்னு அதுக்கு தெரியும். அந்த 3 லட்சத்துக்கு என்ன கணக்கு போடணுமோ அவ்வளவும் கணக்கு பண்ணி 3,15,000 ரூபா இந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு, அப்போ இல்லை இந்த செயற்கூலி சேதாரம்லாம் போடுறாங்கல்ல, இப்போ போடுற மாதிரி அப்போ அதை சேர்த்து போட்டாங்க. 3 லட்சத்தி ரவுண்டாக வந்து 15 ரூபா சொச்சம் வந்துடுது. ஓரளவுக்கு நகையை வாங்கணும். கிட்ட பில்லு கொடுக்கும்போது அந்த நகை கடைக்காரர் சொன்னார், அது மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்க முடியாது, இந்த நகை கடை ஓனர் மாதிரிலாம். அருமையாக சொன்னார். டேய் சார், நமக்கு ரொம்ப வேண்டியவர், அந்த 15 ரூபாயை தள்ளிடு. என் வீட்டுக்காரன் இன்னும் ஒரு மாதிரியாக பார்க்குறான், உன் மதிப்பு 15 ரூபா தானே. அந்த நகை அவள் கழுத்துக்கு போச்சு. அவளுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது. அப்படியே நாங்கள் புறப்படலான்னு முடிவு பண்ணும்போது நகை கடைக்காரர் சொன்னார், வாங்க சார், சும்மா போகிறீங்க, அம்மா அவ்வளோ நகை வாங்கியிருக்கிறாங்க, நீங்கள் சும்மா போகிறீங்க அப்படின்னு ஒரு காலி பர்ஸை கொடுத்தான். பார்த்தீங்களா, என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன் சார். அதை ஏன் பர்ஸை காலியாகிட்டு அவர் ஒரு காலி பர்ஸை கையில் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அதை அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நினச்சின்னு உள்ளுக்குள்ளே வரேன். அடடா என்னடா உலகம்னு நினச்சின்னு வெளியில் வரேன். எங்கள் வீட்டு அம்மா அந்த முழங்கையில் இப்படி வச்சு அப்படி ஒரு தட்டு தட்டி, என் கூட வந்ததுனால தானே உனக்கு ஒரு பர்ஸு கிடச்சிது சார். இதை விட என்ன சார் ஆனந்தம் வேணும்? எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்குமா சார்? எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்குமா? அதில் இருக்கிற மகிழ்ச்சி மாதிரி உலகத்திலே கிடையாது சார். மகிழ்ச்சியாக இருங்க ஐயா. கணவன் மனைவி மகிழ்ச்சி உலகத்தில் கிடைக்காத மகிழ்ச்சி. அது சின்ன சின்ன விஷயங்கள் வரும், சண்டை வரும். இப்போ காலம் மாறி போச்சுங்க. அவ்வளவு மகிழ்ச்சி ஆனந்தமும் அவங்களுடைய திறமையும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற ஒரு